டாக்டர், கண்ணாடி போடுறதுல கண் பவர் சரியாகுமா? நல்ல கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, ட்ரெஸ்ஸு நம்ம லூஸாக போடுறதுனால குண்டாயிடுவோமா, இல்லை ட்ரெஸ்ஸு டைட்டாக போடுறதுனால ஒல்லி ஆகிடுவோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்ணாடி போடுறதுனால நமக்கு பார்வை நல்லா தெரியும். அதனால் கண்ணாடி போடுறதுனால பவர் அரெஸ்ட் ஆகிடும் இப்படிலாம் நாங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மெயினாக நாங்கள் சில பேர் இது எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் கண்ணாடியை கரெக்டாக பயன்படுத்துவீங்கன்ற காரணத்துக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் போடுங்க சரியாயிடும்னு சொல்கிறோமே தவிர, கண்ணாடி போடுறதுனால பவர் எக்காரணத்தை கொண்டும் குறையறதுக்கான வாய்ப்போ கூடுறதுக்கான வாய்ப்போ கிடையாது. இந்த கண்ணாடியை எப்போ மாற்றணும் டாக்டர்? பொதுவாக ஒவ்வொரு கண்ணாடிக்கும் மினிமம் 1 இயர் வரைக்கும் நம்ம மாற்ற தேவையில்லை. பொதுவாக சில பேருக்கு ஆக்சிலரேட்டட் மயோப்பியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கலாம், இல்லை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பவர் அடிக்கடி மாறலாம், கிளாக்கோமா இருக்கவங்களுக்கு கூட பவர் அடிக்கடி மாறலாம், ஆர் கெரட்டோகோனஸ் இருக்கிறவங்களுக்கு கூட பவர் அடிக்கடி மாறலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சிலப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட கண்ணாடி மாற்ற வேண்டியதாக இருக்கும். சிலப்போ இந்த ப்ரெஸ்பயோப்பியா, அதாவது ரீடிங் கிளாஸஸ் மாத்திரம் பயன்படுத்துகிறவங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறை கூட கண்ணாடியை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படலாம். ஸோ பொதுவாக 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஒரு கண்ணாடியோட வேலிடிட்டி கண்டிப்பாக இருக்கும், சரியான பவரில் போட்டுட்டு இருந்தோம்னா. டாக்டர், ரோட் சைடில் விற்கிற சன் கிளாஸஸ், ரீடிங் கிளாஸஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது சரியா? கண்ணாடி உங்கள் உடம்பில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் டிவைஸ் மாதிரி தான். அந்த மெடிக்கல் டிவைஸை நீங்கள் ஒரு ரோட் சைடில் விற்கிற ஒரு கடை, ரோட் சைடில் இருந்து ஒரு டேப்லெட்டையோ கேப்சூலையோ இல்லாட்டி சிரப்பையோ மருந்தோ வாங்கி நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். லேகியம் பயன்படுத்துபவர்களாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தலாம். இல்லை, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு என்னுடைய பிரச்சனைக்கு நான் டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கறத ஒரு ஃபார்மசியில் தான் போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சன்கிளாஸஸாக இருந்தாலும், ரீடிங் கிளாஸஸாக இருந்தாலும், எமர்ஜென்சி தேவைக்கான கண்ணாடியாக இருந்தாலும் ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் அணுகியோ இல்லை ஒரு ஆப்டிக்கல் அணுகியோ வாங்கிறது தான் புத்திசாலித்தனம்.